எவ்வளவு பெரிய சக்தி வச்சிருக்கிறவனா இருந்தாலும் அவனை வித்தக்காரன் சொல்லுவான், மேஜிஷியன் சொல்லுவான். நல்ல மனுஷன் அவனு அவனும் சொல்ல மாட்டான். மேஜிஷியன் அவன், வித்தக்காரன் அவன். அப்படி உங்களுக்கு பட்டம் வேணுமா? நல்ல மனுஷன் சார் அவர், அந்த பட்டம் வேணுமா உங்களுக்கு? இது மேஜிக் பண்ணா வருமா? 4 உயிரை நம்ம உயிரா பார்த்தா வருமா? ஏன் பார்க்கல? இல்லைங்க பார்த்தங்க. அந்த 4 பேர் யாரு? என் புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைங்க 2 பேர். என்னடா இது சார்? அவங்க அப்படி சரி, நான் வேற 4 பேர். யாரு? என் பெரியப்பா, சித்தப்பா, பெரியம்மா, அப்புறம் சின்னம்மா. இப்படியா பாக்குறது அந்த 4 பேரை? அந்த 4 பேர் யாரு? ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? முதல்ல உங்களுக்கு இருக்கா? இருக்கா? ஆனா பஞ்சாயத்தே அங்கதான் வச்சிருக்கான். உங்களுக்கு அருள் வேணும்னாலும் நீங்க அவனை தான் போய் அப்ரோச் பண்ணி ஆகணும். பொருள் வேணும்னாலும் நீங்க அவனை தான் அப்ரோச் பண்ணி ஆகணும். எஸ் ஆர் நோ? நான் எங்க பொருளுக்கு அவன்கிட்ட போய் அப்ரோச் பண்றேன்? பிசினஸ்னு ஒண்ணு பண்றீங்களே, யார் அப்பா வீட்டு காசு? அது யாரோட காசு? உங்களுக்கு பிசினஸ்னு ஒரு பணம் வருது இல்லைங்க, அது யாரோட பணங்க? அது கஸ்டமர்ஸோட பணம். அப்ப கஸ்டமர்ஸோட பணம்ன்றப்ப கஸ்டமர் இன்வால்வ் ஆகுறானா இல்லையா? அப்போ உங்களோட தேவைக்காக ஒரு வணிகம் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் பிசினஸ். காரணமே இல்லாம அந்த உயிர் நல்லா இருக்கணும்னு அதே சேவையை பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு கர்ம யோகம். எத்தனை பேர் கர்ம யோகம் பண்றீங்க? நீங்களும் கண்டினியூஸா புண்ணியம் சேர்க்க மாட்டீங்க, அப்பப்போ சேர்ப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்பீங்க. கவர் இல்லை, இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் இப்படியே காரணமே சொல்லிட்டு இருக்க கூடாது. முதல்ல இந்த ரீசன் குழந்தை புள்ள மாதிரி சொல்லாது, எனக்கு தெரியல, கேட்கல. ஆஸ்திரேலியாவில் இந்த இமிகிரேஷன்ல சூப்பரா ஒன்று எழுதியிருப்பான், கிளியரா போட்டிருக்கான். நீங்க வெளிநாட்டுல இருந்து பழங்களோ மீட் இறைச்சியோ கொண்டு வரீங்கன்னா இமிகிரேஷன் கார்டில் டெக்ளேர் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து பயோவார்ன்றதுல ரொம்ப கிளியரா இருக்கானுங்க. பயோ வெப்பன்ஸ்லயும் ரொம்ப கிளியரா இருக்காங்க. நீங்க வேற ஏதாவது ஒரு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு விதையவோ ஒரு செடியோ கொண்டு அந்த நாட்டில் போட்டிங்கன்னா அந்த நாட்டோடைய மண் வளம் பாதிக்கப்படும்ன்றதுனால ரொம்ப கிளியரா இமிகிரேஷன்ல நீங்க டெக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுவான். நீங்க பழமோ வேற ஏதோ காய்கறியிலும் எடுத்து வந்தீங்கன்னா தூக்கி கீழே போட்டு எடுத்துட்டு போன்றுவான். நீங்க எடுத்துட்டு வந்துட்டு இல்லை நான் எடுத்துட்டு வரல, சாரி நான் மறந்துட்டேன். இந்த சாரின்ற வார்த்தை உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை. ஏன்டா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வர்றேன்னா உன் பேக்ல என்ன இருக்குன்னு முதல்ல உனக்கு தெரியணும். உன் பேக்லயே உனக்கு என்ன இருக்குன்னு தெரியலனா நீ இந்த நாட்டுல வந்து எப்படி நீ சர்வை பண்ணுவன்றதான் உன்னுடைய கேள்வி. ஸோ பெட்டர் ப்ளீஸ் டெக்ளேர் இன்ஸ்பைட் ஆஃப் சேயிங் சாரிங்கிறான். அப்படின்னா என்ன? லூசு மாதிரி கிறுக்குத்தனமா வந்து சாரி கேட்டு மண்டையை சொரிஞ்சிட்டு நிக்காத, உனக்கு பிடிச்சி ஜெயில போட்டுருவான்றான். பிரிகாஷனா இருங்கிறான். எல்லாத்துக்குமே பிரிகாஷனா இருங்கிறான். எல்லாத்துக்குமே தயாரா இருங்கிறான். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்போதே இவ்வளவு கெடுபிடி, இவ்வளவு பிரச்சனை. அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை தெரிஞ்சுக்கணும். லெஃப்ட் ஓட்டணுமா, ரைட் ஓட்டணுமா, யூட்டன் பண்ணணுமா, அந்த நாட்டுக்கு தனி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணுமா, எடுக்கக்கூடாதா? அப்ப அங்க டிரைவிங் லைசன்ஸ் தேவைன்னா இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வேணும். இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் திருப்பூர்ல அப்ளை பண்ணணுமா, இல்ல கோயம்புத்தூர்ல அப்ளை பண்ணணுமா, எந்த ஆர்டிஓ வரும், அதோட வேலிடிட்டி எவ்வளோ, இத்தனையும் தெரிஞ்சிருந்தாதான் நீங்க வெளிநாட்டுக்கு போகணும், இல்லைன்னா போகக்கூடாதுன்ற. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அப்ப நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, எனக்கு தெரியல, எனக்கு புரியல. எப்படி நீங்க தெரியல புரியலன்னு இப்படி வாய்க்கிலேயே பேசுறீங்க? ஒரு நாள் கூட உங்க தாத்தா, உங்க பாட்டி, உங்க அப்பா, உங்க அம்மா, உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய டீச்சர்ஸ் யாருமே உங்ககிட்ட வந்து நல்லது செய்யுன்னு சொன்னதே இல்லையா? ஏன் செய்யல? இப்ப என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். நல்லது செய்யணும் செய்யணும், ஏன் செய்யல? பத்தல. இப்ப நீங்க சொல்றீங்கல்லம்மா செஞ்சுக்கிட்டே இருப்போம், இது வாயில வரக்கூடாது, செயல்பாடுகள் இருக்கு. செயல்பாடுகளில் இருக்க வேண்டும். செயல்பாடுகள் இல்லை என்றால் என்ன சமாளிச்சிடலாம்? இறைவன் இப்படி உட்காந்து கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாரு. கணக்கு வந்து மீட் அவுட் ஆகல, போயிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு. தேவையாது உங்களுக்கு? இப்போ பதில் ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருந்தா எத்தனை பதில் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். 100 பதில் 1000 பதில் வேணாலும் கொடுக்கலாம். செய்யறேன் கடவுள்கிட்ட சொல்லுங்க, ஆமா செய்யறேன்னு போயிட்டு நீ அவ்வளவு திமுறா போயிட்டு இன்னொரு ரவுண்டு அனுப்பிடுவார். உங்களது புண்ணிய செயல்கள் அதிகமாக இருக்கும் போது உங்களது ஞானம் சித்தியாகும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க பண்ற புண்ணியம் எல்லாம் பத்தாது. நீங்க பண்றதெல்லாம் ஏதோ ஊரு பேருக்கு பண்றீங்க. மொத்தம் 5 வகையான சித்திகளை வள்ளலார் சொல்றார். கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தி சொல்றார். கர்ம சித்தி,
யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தி, 4 சித்திகள். கர்ம சித்தினா என்ன? கர்ம சித்தின்றது ஒரு சித்தி, அதுக்கு முன்னாடி ஒரு சித்தி காய சித்தி. காய சித்தி, கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தி, 5 சித்துக்கள் இருக்கு. காய சித்தினா என்ன? 12 வருஷம் கரிசாலை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே வரீங்கன்னா, காலையில ஒரு ஸ்பூனு, சாயந்தரம் ஒரு ஸ்பூன் கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்டுட்டு வரீங்கன்னா காயம் முழுமை பெற்றுவிடும். காயம்னா உடம்புன்னு அர்த்தம். ஒரு கத்தியை எடுத்து வெட்டினாலும் அப்படியே ஒட்டிக்கும், குண்டு எடுத்து போட்டாலும் செத்து போக மாட்டீங்க. 12 வருஷம் ஆனால் சாப்பிடணும். இதுக்கு பேர் காய சித்தி. முதல் சீக்கிரட்டை லீக் அவுட் பண்றாரு. 2வது சீக்கிரட் என்ன சொல்றாரு? கர்ம சித்தி. கர்ம சித்தினா என்ன? உங்க அறிவை பயன்படுத்தி, இங்க இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி ஒரு ஃபிளைட் செய்யறோம், ஒரு கப்பல் செய்யறோம், ஒன்று முழுமை பெறுது. இங்க இருந்து ஒன்று அங்கே பறந்து போகுது, அங்கிருந்து ஒன்று வருது, ஒரு ஃபோன் செய்யறோம். இதெல்லாம் கர்ம சித்தி, அறிவை பயன்படுத்தி மேஜிக் காட்டுறது. யோக சித்தின்னு ஒன்று இருக்கு. அது என்ன யோக சித்தி? நீங்கள் செய்யக்கூடிய யோக பயிற்சி முழுமை பெறணும், சித்தியாகணும், சுழுமுனை நாடி ஆக்டிவேட் ஆகணும்னா அகவல் பாராயணம். அப்படின்னா என்ன? அருட்பெருஞ்சோதி அகவலை டெய்லி பாராயணம் பண்ணீங்கன்னா யோக சித்தி. அப்புறம் ஒண்ணு இருக்கு ஞான சித்தி. அது என்ன ஞான சித்தி? அப்படின்னா என்னங்க? எடுத்த காரியம் நிறைவு பெறணும். அதாவது கரிசாலை காய சித்தி, கர்ம சித்தி என்பது அகவல் பாராயணம், யோக சித்தி என்பது பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் மகா மந்திரம். நீங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, இந்த மந்திரத்தை மட்டும் 12 கோடி முறை நீங்க சொல்லிட்டீங்கன்னா யோகம் சித்தியாகும் என்று கூறுகிறார். ஞான சித்தினா என்ன? ஞான சித்தினா என்னன்னா ரிக் யஜூர் சாமம் அதர்வனம், இந்த மாதிரியான 4 வேதங்கள், சித்த வேதம், திருவருட்பா, திருமந்திரம், எந்த விதமான யோக நூல்களை எடுத்து படித்தாலும் அது தானா புரியுமா? இப்ப உங்களுக்கு அப்படி புரியுதா? அப்ப எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கடவுளை கேள்வி கேட்காது, உங்ககிட்ட தான் பிரச்சனை. அப்புறம் வேதங்களை நீங்களே இயற்றுதல் அப்படின்னா என்ன? ரிக்யஜூர் சாமம் அதர்வனம் மாதிரி வேதங்களை இயற்றக்கூடிய அளவுக்கு ஞானம் வந்துடும். நீங்க பேசுனீங்கன்னா மிரண்டுருவான், எழுதுனீங்கன்னா தெரிச்சிருவான், எப்படி அதெல்லாம் எழுதுனான். அதான் ஞானம் சித்தியாகி விட்டது என்ற அர்த்தம். இதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? ஜீவகாருண்யம், அன்னதானம். ரெகுலரா எல்லா உயிர்களும் என் உயிர் என்று நினைத்து அன்னதானம் எல்லா உயிர்களுக்கும் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கேள்வி வராது. நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன்ற கேள்வி வராது. உங்களுக்கு ஞானம் என்னால சித்தியா இருக்கும்னு சொல்றேன். சித்தி ஆகலைன்னா அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? நீங்க செஞ்ச புண்ணியம் எல்லாம் பத்தலன்னு சொல்றேன். புரியுதா புரியலையா? என்கிட்ட காரணம் சொல்ற மாதிரி இறைவன்கிட்ட போய் காரணம் சொல்ல முடியாதுன்றேன். புரியுதா புரியலையா? கிறுக்கு பையன் நான் வேணா என்ன சொன்னாலும் சரி பாவம் ஏதோ கஷ்டப்படுறாரு போலன்னு கேட்டுப்பேன். இறைவன்லாம் அப்படிலாம் கேட்க மாட்டாரு. கடைசி முடி வரைக்கும் பிடிங்கி பார்த்துருவாரு. கத்துறானா கத்த மாட்டானா, எந்த பக்கம் கத்துனா, எவ்வளவு தூரம் கத்துறான், எத்தனை செகண்ட் கத்துறான், வழியில கத்துறானா, சொகத்துல கத்துறானா, இல்ல அர்ப்பணிப்புல கத்துறானா, சரணாகதி, இத்தனை நோட் பண்ணுவாரு. ஒரு முடியை பிடிங்கிட்டு என்ன பண்றான் அப்படின்னு. அப்ப அவருடைய சோதனைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்க. இருக்குமா இருக்காதா?